நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ரயில்வே தண்டவாளத்தில் 2 துண்டாக கிடந்த சிறுவனின் சடலம். சிறுவன் யார் என்பதை கண்டுபிடிக்க தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டிய காவல்துறை. போஸ்டரை பார்த்து மகன் உயிரிழந்ததை அறிந்து கொண்ட பெற்றோர் நண்பர்களுடன் ஹரித்வாருக்கு சுற்றுலா சென்று வருவதாக கூறிய சிறுவனுக்கு நடந்தது என்ன? கொலையாளிகள் யார்? பின்னணி என்ன? நண்பர்கள் கூட ஹரித்வாருக்கு ட்ரிப் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நவ்ஜோத் சிங் 4 நாட்களுக்கு மேலாகியும் வீடு திரும்பாததால ஒட்டுமொத்த குடும்பமும் பதற்றத்துல இருந்திருக்காங்க. நவ்ஜோத் சிங்கோட அப்பா ஹரி ஜித்தேந்தர் சிங் மகனோட ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு ஊர் ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் அடையாளம் தெரியாத சிறுவனுடைய சடலம் ரயில்வே தண்டவாளத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்குதுன்னு, இந்த சிறுவன் அடையாளம் தெரிஞ்சவங்க ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் சொல்லுங்கன்னு ஒரு சிறுவனுடைய டெட் பாடி போட்டோ போட்டு காவல்துறை சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த போஸ்டரை பார்த்து ஷாக்கான ஹரி ஜித்தேந்தர் சிங் போஸ்டர்ல இருந்த சடலத்தோட போட்டோ நம்ம பையன் போட்டோ மாதிரியே இருக்கேன்னு நினைச்சு பதறி இருக்காரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்த போலீஸ் கிட்ட என் பையனை 4 நாளா காணோம், ஒரு சிறுவனோட சடலம் ரயில்வே ட்ராக்ல இருந்ததா போஸ்டர்ல பார்த்தேன், அந்த சடலத்தை நான் உடனே பார்க்கணும்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஹரி ஜித்தேந்தர் சிங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போய் அந்த சிறுவனோட சடலத்தை காட்டி இருக்காங்க. அது தன்னோட பையன் நவ்ஜோத் சிங்கோட சடலம் தான் தெரிஞ்சு கதறி துடிச்சிருக்காரு. சிறுவன் யாருன்னே தெரியாததால தான் யார் கொலை பண்ணாங்கிறத பத்தி அடுத்தடுத்து விசாரிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிறுவன் யார் என்னங்கிற விவரம் தெரிஞ்சதும் விசாரணைய மின்னல் வேகத்துல முடுக்கிவிட்ட போலீஸ் அடுத்த சில மணி நேரங்கள்லேயே கொலையாளி யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்திருக்குதுன்ற எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பஞ்சாப் பாட்டியாலா பக்கத்துல உள்ள ராஜ்பூர் நகரை சேர்ந்த 17 வயசான நவ்ஜோத் சிங் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு அப்பாவோட கார் மெக்கானிக் கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். மார்ச் 24ஆம் தேதி நவ்ஜோத் சிங்குக்கு பிறந்த நாளுங்கிறதால அன்னைக்கு அவங்க வீட்டுல வச்சு கேக் வெட்டி கொண்டாடி இருக்கான். அதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 15 வயசான அமன்ஜோத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டிருக்கான் நவ்ஜோத் சிங். அமன்ஜோத்தும் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கான். பிறந்த நாளுக்காக ஹர் ஜித்தேந்தர் சிங் சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் 11 மகனுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட அமன்ஜோத்துக்கு அந்த ஐபோன் மேல ஒரு கண்ணு. நம்ம கிட்ட இல்லாத காஸ்ட்லி போன் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கேன்ற ஏக்கம் வந்திருக்குது. அந்த ஏக்கம் தான் அவனை தப்பா யோசிக்க வச்சிருக்கு. பிறந்த நாளுக்கு மறுநாள், அதாவது மார்ச் 25ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹரித்வாருக்கு ட்ரிப் போயிட்டு வரேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கான் நவ்ஜோத் சிங். பெற்றோரும் பார்த்து போயிட்டு வாப்பான்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா போன கொஞ்ச நேரத்திலேயே அப்பா ஹர் ஜித்தேந்தர் சிங்குக்கு போன் பண்ண நவ்ஜோத் சிங், ட்ரிப்பு கேன்சல் ஆகிருச்சுப்பா, நாங்க ஊருக்கு போகல, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல. மகனை காணோம்னு ஹர் ஜித்தேந்தர் சிங் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு எந்த தகவலும் கிடைக்கல. இந்த விஷயத்த ஹர் ஜித்தேந்தர் சிங் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நவ்ஜோத் சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அமன்ஜோத்தையும் பிடிச்சு போலீஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணையில அவனோட பேச்சு ஒரு தினுசா இருந்ததை பார்த்து அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவன் கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் வாயை திறந்து உண்மையை சொல்லியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து ஹரித்வாருக்கு டூர் போலாம்னு சொல்லி கிளம்பி இருக்காங்க. ஆனா பாதி வழியிலேயே தனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன்னு அமன்ஜோத் சொல்லியிருக்கான்.
அப்போ ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி 4 பேருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. நவ்ஜோத் சிங் தன்னோட வீட்டுக்கு தனியா போயிட்டு இருந்தப்போ அமன்ஜோத் பின்னாடியே போய் நவ்ஜோத் சிங்க கம்பியாலையும் கட்டையாலையும் சரமாரியா அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கத்தியால அவனை சகட்டு மேனிக்கு குத்தி கொன்னிருக்கான். நவ்ஜோத் சிங்கோட உயிர் போனதுக்கு அப்புறம் அவனோட ஐபோனை எடுத்து தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். சடலத்தை வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் போடணுமேனு யோசிச்சவன் தன்னோட ஃப்ரெண்டான 15 வயசு சிறுவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். இந்த சடலத்தை ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட எனக்கு ஹெல்ப் பண்ணு, வெளியில யார்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கையில 1000 ரூபாயை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் சேர்ந்து நவ்ஜோத் சிங் சடலத்தை ராஜ்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள தண்டவாளத்துல போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அப்போ ரயில் ஏறி இறங்கினதுல நவ்ஜோத் சிங்கோட சடலம் 2 துண்டா சிதறி போயிருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ஐபோனுக்காக நண்பனையே கொண்ட சிறுவன் அமன்ஜோத்தை பிடிச்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க போலீஸ். 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு சடலத்தை தண்டவாளத்துல போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண மற்றொரு சிறுவனையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. நியூட்ரிஷியன் சென்டரில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலம், கண்ணுமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்துவிட்டு சிட்டாய் பறந்து சென்ற கும்பல். கொலையாளிகள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சிக்காததால் திணறிய காவல்துறை. தூரத்தில் நின்று திருதிருவென முழித்துக் கொண்டிருந்தவரை தட்டி தூக்கிய போலீஸ். விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல் என்ன? நியூட்ரிஷியன் சென்டர் நடத்தி வந்தவரை மனைவியும் மகனும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொன்றது ஏன்? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி இருக்கும். நியூட்ரிஷியன் சென்டர் நடத்திட்டு இருந்த ராஜேந்திரன் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கையில அரிவாளோட உள்ள புகுந்த ஒரு கும்பல் ராஜேந்திரனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல அங்கே இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த ராஜேந்திரன் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ராஜேந்திரனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. கொலையாளிகளை நெருங்கிறது முதல்ல சவாலா இருந்தாலும் அடுத்தடுத்த விசாரணையில கூலிப்படை கும்பலை தொக்கா பிடிச்சாங்க காவல்துறையினர். அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் கொலைக்கான மோட்டிவும் தெரிய வந்திருக்குது. சேலம் பக்கத்துல உள்ள சங்ககிரியை சேர்ந்த 58 வயசான ராஜேந்திரன் சங்ககிரி ஸ்டேட் பேங்க் பக்கத்துல நியூட்ரிஷியன் சென்டர் நடத்திட்டு வந்திருக்காரு. இவரோட மனைவி பேரு ராணி. இவங்களுக்கு ஒரு மகளும் அரவிந்த் ராஜுங்கிற மகனும் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக 2 பேரும் கடந்த 29 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மகன் அரவிந்த் ராஜ் தாயோட வயித்துல 3 மாச கருவாய் இருக்கும்போதே ராஜேந்திரனும் ராணியும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்போ மூத்த மகளுக்கு வயசு 3. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அரவிந்த் ராஜுக்கு கல்யாணத்துக்கு மணப்பெண் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளையோட அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டாங்கன்னு ஆனந்த்ராஜ் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காகவே ஏகப்பட்ட வரன்கள் பாதியிலேயே நின்று போயிருக்கு. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறதால தான் நமக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு நினைச்சு வேதனைப்பட்ட அரவிந்த்ராஜ் நேரா தன்னோட அப்பா ராஜேந்திரன் கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு வந்து இருங்க, அம்மா கூட சேர்ந்து வாழ பாருங்க, நீங்க பிரிஞ்சிருக்கிறதால என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷமா உங்க இஷ்டத்துக்கு தனியா தானே இருந்தீங்க, இப்போ நான் தேவைங்கிறதால வந்து கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜேந்திரன். உங்க அக்கா கல்யாணத்தை நான் இல்லாம தானே நடத்துனீங்க,
அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு ராஜேந்திரன் மகன் அரவிந்த் ராஜ் கிட்ட கோபமா பேசினதா சொல்லப்படுது. அப்பா அம்மா ஒன்னா இல்லாம இருக்கிறது அரவிந்த் ராஜோட கல்யாணத்துக்கு ஒரு விதமான பிரச்சனைனா, இந்த கல்யாணத்துல இன்னொரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. மாப்பிள்ளைக்கு சொத்து பத்து பெருசா இல்லைங்கிறதால ஒரு சில பொண்ணு வீட்டுக்காரங்க அரவிந்த் ராஜை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமும் அரவிந்த் ராஜ் மனசுல காயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால தன்னோட அப்பா ராஜேந்திரன் கிட்ட போய் அவர் பேர்ல இருக்கிற சுமார் 10 ஏக்கர் நிலத்தை தன் பேர்ல எழுதி வைக்க சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு அனாதைக்கு என் சொத்தை எழுதி வச்சாலும் வைப்பேனே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டேன்னு கராரா சொல்லியிருக்காரு ராஜேந்திரன். அம்மா கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு, சொத்தை எழுதி தர சொன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அப்பா ராஜேந்திரன் மேல மகன் அரவிந்த் ராஜுக்கு கடும் கோபம் வந்திருக்குது. தன்னோட கோபத்தையும் வேதனையையும் தாய் ராணி கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் தாயும் மகனும் சேர்ந்து ராஜேந்திரனை கொன்னுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய சொத்து நமக்கு வந்து சேரும், பேசாம அவர் கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நேரா களத்துல இறங்குனா மாட்டிப்போங்கிறதால கூலிப்படை மூலமா கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. ராஜேந்திரனை கொலை பண்றதுக்காக ஒரு கூலிப்படை கும்பலுக்கு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. ஒரு வாரமாவே ராஜேந்திரனை வேவு பார்த்த அந்த கூலிப்படை கும்பல் ராஜேந்திரன் எப்போ நியூட்ரிஷன் சென்டருக்கு வருவாரு, எப்போ வீட்டுக்கு போவாரு, நியூட்ரிஷன் சென்டர்ல எப்போ கூட்டம் இருக்கும்னு எல்லா டீட்டெயிலையும் நோட் பண்ணாங்க. கடந்த 30ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட நியூட்ரிஷன் சென்டருக்கு ஆட்கள் வந்து போய் தான் இருந்திருக்காங்க. மதிய நேரம்தான் கூட்டம் இல்லாம இருந்திருக்கு. ஞாயிறு மதியம்ங்கிறதால ரோட்லையும் பெருசா ஆள் நடமாட்டம் இல்லை. அதான் கரெக்டான டைம்னு நினைச்சு அறிவாளோட நியூட்ரிஷன் சென்டருக்குள்ள புகுந்த கும்பல் தூங்கிக்கிட்டு இருந்த ராஜேந்திரனை வெட்டி கொன்னிருக்காங்க. ஒரு வாரமாவே நியூட்ரிஷன் சென்டரையே சுத்தி வந்த கூலிப்படை கும்பல் எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்குங்கிறதையும் நோட் பண்ணி சிசிடிவி கேமரா இல்லாத தெரு வழியா வந்து நியூட்ரிஷன் சென்டர் இருக்கிற பில்டிங்கோட பின்பக்கம் வழியா தான் வந்திருக்காங்க. அதனால எந்த சிசிடிவி கேமராவிலையும் கொலையாளிங்க வந்து போன காட்சி பதிவாகல. ஆனா கூலிப்படை கும்பல் சேர்ந்த ஒருத்தன் நியூட்ரிஷன் சென்டருக்கும் பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்குக்கும் நடுவுல உள்ள ஒரு இடத்துல கொலை நடந்த நேரத்துல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருந்திருக்கான். அவனோட செயல்பாடுகளை சிசிடிவி கேமரா மூலமா பார்த்த போலீஸுக்கு அவன் மேல டவுட் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஆட்கள் யாராச்சும் வராங்களாங்கிறத பார்க்கறதுக்காக நான் முன் வாசல் கிட்ட நின்று வேவு பார்த்துட்டு இருந்ததாவும், மற்ற ஆட்கள் எல்லாம் பின் வாசல் வழியா வந்து ராஜேந்திரனை கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டதாவும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் கூலிப்படை கும்பல் புதுச்சேரியில் உள்ள ஒரு லாட்ஜ்ல பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து நேரா புதுச்சேரிக்கு போன போலீஸ் கூலிப்படையை சேர்ந்த மனோஜ்குமார், சிவசங்கர், சசிகுமார், லோகபிரகாஷ், கௌதம், ரகுநாத், கார்த்திகேயன்னு மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இந்த கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் மேல இதுக்கு முன்னாடி எந்த கேஸுமே இல்லைன்னும் இதுதான் இவங்களுடைய முதல் அசைன்மெண்ட்னும் சொல்லப்படுது. மொத்த பிளானுக்கும் மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட ராஜேந்திரனோட மனைவி ராணியையும் மகன் அரவிந்த் ராஜையும் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. வயிற்றில் கத்தி சொருகியபடி நடுரோட்டில் ஓடி வந்த இளம்பெண், ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த இளம்பெண்ணை பார்த்து குலை நடுங்கிய மக்கள், நடுவீட்டில் கத்தி குத்தப்பட்டு கொடூரமாக இறந்து கிடந்த தாய், தாயை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கதறிய இளம்பெண், இளம்பெண்ணுக்கும் தாயுக்கும் நடந்தது என்ன? இருவரையும் கத்தியால் கொடூரமாக குத்தியது யார்? கொலையாளிகளை கண்டுபிடித்ததா போலீஸ்? கொலையின் பின்னணி என்ன?
காலை நேரம் வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் காலேஜ் போற பசங்கன்னு எல்லோரும் அறக்க பறக்க போயிட்டு இருக்காங்க. அப்போ இளம் பெண் ஒருத்தங்க வயித்துல கத்தி சொருகிய நிலையில ரத்தம் சொட்ட சொட்ட நடு ரோட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. சாலையில நடந்து போயிட்டு இருந்தவங்க கிட்ட என் அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இளம் பெண் ஒத்துன்னு மயங்கி விழுந்திருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் ரத்தத்தால நனைஞ்சிருந்த இளம் பெண்ணை பார்த்து திடுக்கிட்ட பொதுமக்கள் சிலர் ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களும் போலீஸ்காரங்களும் இளம் பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த இளம் பெண் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்த மருத்துவர்கள் உடனே அவங்கள ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இளம் பெண் யாரு, அவங்கள யாரு இப்படி பண்ணதுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். இளம் பெண் மயங்கி கிடந்த இடத்துல இருந்தவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அம்மாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே அந்த இளம் பெண் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு மக்கள் சிலர் சொல்ல, அந்த பொண்ணு சுயம் குஷி நகர்ல குடியிருக்கிற பொண்ணுதான் சார்னு சிலர் சொல்லி இருக்காங்க. அந்த தகவலை அடிப்படையா வச்சு இளம் பெண்ணோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க இளம் பெண்ணோட அம்மாவும் கத்தி குத்துப்பட்டு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சடலமா கிடந்திருக்காங்க. சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின போலீஸ்காரங்க மயக்கத்துல இருந்து கண் முழிச்ச இளம் பெண் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. என்னமா நடந்தது, உங்க அம்மாவையும் உங்களையும் யார் இப்படி கத்தியால குத்துனதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில இளம் பெண்ணோட பேரு தீபிகானும் அவங்க அம்மா பேரு லட்சுமி அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதோட 2 பேரையும் கத்தியால குத்துனது வேற யாரும் இல்ல, தீபிகாவோட லவ்வர் நவீன் தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. எதுக்காக காதலியையும் அவங்க அம்மாவையும் கொடூரமா கத்தியால குத்தணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் தீபிகாவோட வாக்குமூலத்தையும் அவங்க அடையாளத்தையும் அடிப்படையா வச்சு தலைமறைவா இருந்த கொலையாளி நவீன சுத்தி வளைச்ச போலீஸ் அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு வந்து அவங்க ஸ்டைல்ல விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்பதான் நவீனோட ரத்த வெறிக்கு என்ன காரணம்னு தெரிய வந்திருக்குது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல உள்ள சுயம் குரூஷி நகர்ல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்த தீபிகாவும் அதே பகுதியை சேர்ந்த நவீனும் கடந்த 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மகள் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் தாய் லட்சுமி கொந்தளிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, போய் அவனை லவ் பண்றியான்னு கேட்டு தீபிகாவை கண்ட மேனிக்கு திட்டியிருக்காங்க லட்சுமி. தாய் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் தீபிகா தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது நவீன் கூட தான், இல்லனா செத்தே போயிடுவன்னு தாய மிரட்டி இருக்காங்க. மகள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததும் பதற்றமான லட்சுமி மகள் ஏதாச்சும் பண்ணிக்க போறான்னு பயந்து அவ போக்கிலேயே விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு நவீன நேர்ல மீட் பண்ணி வீட்டுல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க தீபிகா. காதலி சொன்னதை கேட்டதும் பயந்த நவீன், இப்படியே விட்டா உங்க அம்மா உன்னை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் காதலனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க தீபிகா. அப்போ வீட்டுல இருந்த லட்சுமி கிட்ட உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லா பாத்துக்கிறேன்னு நவீன் சொல்ல லட்சுமி முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. 2 பேர்கிட்டையும் நம்ம கோவப்பட்டா விஷயம் வேற மாதிரி போயிடும்னு மனக்கணக்கு போட்ட லட்சுமி 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்க 2 பேருக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் 2 பேரும் எங்கேயும் வெளியே ஊர் சுத்தக்கூடாதுன்னு கண்டிஷனும் போட்டிருக்காங்க லட்சுமி. அதுக்கு ஓகே சொன்ன நவீனும் தீபிகாவும் 1 வருஷம் எங்கேயுமே போகாம இருந்திருக்காங்க. அடுத்து சில மாதங்கள் போனதும் தீபிகாவை தனக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு லட்சுமி கிட்ட கேட்டிருக்கான். ஆனா முதல்ல வாக்கு கொடுத்த தாய் லட்சுமி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆனாதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லனா என் பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருவேன் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்கான் நவீன். சம்பவத்தன்னைக்கு காதலியோட வீட்டுக்கு போன நவீன் அங்க இருந்த லட்சுமி கிட்ட உங்க மகளை எனக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கான்.
நவீன் பேச்சுல ஒருவித திமிர்த்தனத்தை பார்த்த லட்சுமி, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இப்படியே தட்டி கழிச்சிருக்காங்க. லட்சுமி வேணும்னே தான் இப்படி பண்றாங்கன்னு பயங்கர சத்தம் போட்டிருக்கான். நவீன் தன்னோட அம்மாவை திட்டுறத பார்த்ததும் டென்ஷன் ஆன தீபிகா, ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை திட்டுறியா, நீ இப்படி பண்ணா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. காதலி அப்படி சொன்னதும் ஆக்ரோஷமான நவீன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தீபிகாவை கத்தியால குத்தி இருக்கான். தடுக்க போன தாய் லட்சுமியையும் சரமாரியா குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ரத்த வெள்ளத்துல நிலைகுலைஞ்சு போன லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. இப்போ நவீன் ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். சட்டை முழுவதும் ரத்தம் தெறிக்க கையில் அரிவாளுடன் காவல் நிலையத்திற்கு வந்த இளைஞர், நடுவீட்டில் தலை வயிறு என கத்தியால் குத்தி கிழிக்கப்பட்டு கொடூரமாக இறந்து கிடந்த இளம்பெண். திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணுடன் நெருக்கம். இளம்பெண்ணை கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையாளி போலீசிடம் கூறியது என்ன? இரவு 11 மணிக்கு சட்டை ஃபுல்லா ரத்தம் தெறித்த நிலையில கையில அரிவாளோட கூடலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த இளைஞரை பார்த்த காவலர்கள், என்னப்பா கையில அரிவாளோட வந்திருக்க, சட்டையிலலாம் என்ன ரத்தக்கரை, யாரு நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற, எங்க கொலை பண்ண அப்படின்னு போலீஸ் கேட்க, நீலகிரி காசிம் வயல்ல இருக்க தன்னோட வீட்டுக்கு காவலர்களை அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த இளைஞர். அங்க நடு வீட்டுல இளம் பெண் ஒருத்தங்க கழுத்து தலைன்னு உடம்பு முழுக்க வெட்டப்பட்டு கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இளம் பெண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு கொலையாளியான இளைஞர்கிட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். முதற்கட்ட விசாரணையில அந்த இளம் பெண்ணோட பேரு ஜெனிஃபர் கிளாடியஸ் அப்படிங்கிறதும் இளைஞர் பேரு அலி அப்படின்னும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இளைஞர்கிட்ட துருவி விசாரணை பண்ணதுல இளம் பெண்ணை எதுக்காக கொலை பண்ணேன் அப்படிங்கிறத இளைஞர் ஒண்ணு விடாம தன்னோட வாயாலேயே சொல்லியிருக்காரு. ஜெனிஃபர் கிளாடியஸுக்கு கூடலூர் தான் சொந்த ஊரு. திருமணமாகி 6 மாசம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த ஜெனிஃபருக்கு அவங்க கணவரோட அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல ஜெனிஃபர் கர்ப்பமா இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்தா போதும் 2 பேருக்கும் பொறுப்பு வந்துடும்னு உறவினர்கள் எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் கணவன் மனைவி இடையில பூகம்பமே வெடிச்சிருக்குது. ஜெனிஃபரை அவங்களுடைய கணவர் சந்தேகப்பட்டு அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. இதுக்கு மேலையும் உன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு காசிம் வயல்ல உள்ள அலி வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்காங்க. அப்போதான் அலிக்கும் ஜெனிஃபருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அலி கேரளாவை சேர்ந்தவர் அப்படிங்கறதால அவங்களுடைய மனைவி குழந்தைகள்லாம் கேரளாவில் இருந்திருக்காங்க. அலி நீலகிரியில உள்ள தன்னோட சொந்த வீட்டுல தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்துல நட்பா பழகின ஜெனிஃபரும் அலியும் நாளடைவுல காதல்ல விழுந்திருக்காங்க. அலி எப்போதும் ஜெனிஃபரோட வீட்டுல தான் இருப்பாராம். ஜெனிஃபர் கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தையெல்லாம் கூறி தனிமையில இருந்திருக்காரு அலி. ஜெனிஃபரும் கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானேன்னு நெருங்கி பழகி இருக்காங்க. ஆனா இந்த பழக்கத்தால தான் நம்ம உயிரே போக போகுது அப்படிங்கிறது ஜெனிஃபருக்கு அப்போ தெரியாம போச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போக தன்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அலிய நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜெனிஃபர். அலிக்கு ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. அதனால ஜெனிஃபர் கிட்ட இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உருட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஜெனிஃபரும் அலி சொல்றத மலை மாதிரி நம்பி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு அலி வீட்டுக்கு போன ஜெனிஃபர், நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியான்னு கேட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காங்க.
சும்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே பேசாத. என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுன்னு பின் வாங்கி இருக்காரு. என் கூட இருக்கும்போது உனக்கு குடும்பத்தோட ஞாபகம் வரலையா? அப்போ என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தியான்னு அலியோட சட்டைய பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. என்ன தைரியம் உனக்கு, ஏன் சட்டையவே பிடிக்கிறியான்னு ஜெனிஃபரை கீழே தள்ளி கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு அலி. அது மட்டுமில்லாம ஆத்திரம் தீராம வீட்டுல இருந்த அரிவாளை எடுத்து ஜெனிஃபரை கழுத்து தலைன்னு வெட்டி போட்டிருக்காரு. அதுல நிலை குலைஞ்சு போன ஜெனிஃபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிட்டாங்க. இது எல்லாமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து சரணடைஞ்ச கொலையாளி அலிய கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க போலீஸ். தன்னை விட 20 வயது மூத்த கணவருடன் ஊர் உலகத்திற்காக வாழ்ந்த தனியார் பள்ளி டீச்சர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கில் தன்னுடன் படித்த இளைஞரை பார்த்தவுடன் அவர் மீது படக்கென பற்றி கொண்ட காதல். உனக்கு மட்டும் குழந்தைகளும் கணவனும் இல்லாவிட்டால் கட்டாயமாக திருமணம் செய்து கொள்வேன் என தன் பங்குக்கு உசுப்பேற்றிய இளைஞர் குடும்பத்தையே அழித்துவிட்டு பள்ளி நண்பனோடு புது வாழ்க்கையை தொடங்கலாம் என மனக்கோட்டை கட்டிய ஆசிரியர் 3 மகன்களையும் தலையணையால் அமுக்கி கொன்றுவிட்டு தயிர் சாதத்தில் விஷம் கலந்து விட்டது போல் ஆக்டிங். மனசாட்சி இல்லாத டீச்சரின் குட்டு வெளிப்பட்டது எப்படி? தூண்டிவிட்ட காதலன் சிக்கினானா? ஒரு பிரைவேட் கம்பெனியில செக்யூரிட்டியா இருக்கிற சென்னையா டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வயிறு வலியால அழுது உருண்டுகிட்டு இருந்திருக்காங்க அவருடைய மனைவி ரஜிதா. பதறி அடிச்சு உள்ள வந்த சென்னையா மனைவி கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. தயிர் சாதம் சாப்பிட்டேன், என்னால வயிறு வலி தாங்க முடியல. நம்ம மகன்கள் 3 பேருமே தயிர் சாதம் சாப்பிட்ட பிறகு மயங்கி விழுந்துட்டாங்கன்னு அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. சாப்பாட்டுல பள்ளி எதுவும் விழுந்துருச்சா, யாராவது விஷம் கலந்திருப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல உள்ளவங்க உதவியோட மனைவியையும் மகன்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காரு சென்னையா. அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர்கள் சிறுவர்கள் 3 பேரும் உயிரிழந்து சில மணி நேரம் ஆச்சு. அவங்க உடம்புல விஷம் கலந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ வயிறு வலியில துடிச்சிட்டு இருந்த ரஜிதாவோட முகமே வித்தியாசமா மாறி இருக்குது. கூடவே ஒருவித பதட்டமும் இருந்திருக்குது. இதுக்கு மத்தியில ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து தகவல் கொடுத்ததால அங்க போலீசாரும் வந்துட்டாங்க. ரஜிதாவோட முகத்துல தெரிஞ்ச படபடப்ப கவனிச்ச போலீசார் அவங்க கிட்ட ஸ்பெஷலா விசாரிச்சிருக்காங்க. தயிர் சாதம் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் என்னோட மகன்கள் 3 பேரும் தயிர் சாதம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மகன்கள் மயங்கி விழுந்துட்டாங்க. எனக்கும் வயிறு வலி வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர்கள் இறந்து 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னு டாக்டர்கள் தரப்புல சொல்லும் போது தயிர் சாதம் சாப்பிட்டு 1 மணி நேரம் தான் ஆகுதுன்னு ரஜிதா சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னால உயிரிழந்த சிறுவர்கள் எப்படி 1 மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதனால ரஜிதா கிட்ட விசாரணையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க போலீசார். எந்த பக்கம் திரும்பினாலும் சுத்தி சுத்தி கேள்விகளால போலீசார் லாக் பண்ணதால சமாளிக்க முடியாத ரஜிதா வேற வழி இல்லாம நான் தான் என்னோட மகன்களை கொன்னுட்டேன்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மகன்களை கொன்னதுக்கான சொன்ன காரணம் அதைவிட பெரிய குண்டுதான். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் ராகவேந்திரா நகர்ல இருக்கிறவரு தான் சென்னையா. 55 வயசான இவரு தன்னை விட 20 வயசு குறைவான ரஜிதாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு 12, 10, 8 வயசுல 3 மகன்கள் இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிற ரஜிதாவுக்கு கணவர் மேல பெருசா அன்போ அக்கறையோ இல்ல. ஏதோ ஊர் உலகத்துக்காக கடமைக்கு காலத்தை கழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில ரஜிதாவோட பள்ளியில படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல சிவகுமார் அப்படிங்கிற இளைஞர் மேல ரஜிதாவுக்கு ஈர்ப்பு வந்திருக்கு. ஏற்கனவே பள்ளியில படிக்கிறப்பவே ரஜிதா மேல சிவகுமாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்ததால ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்ல பார்த்ததும் 2 பேரும் மனசு விட்டு பேசியிருக்காங்க.
என்னோட கணவர் என்னை விட 20 வயசு பெரியவரு, சேர்ந்து வாழவே விருப்பம் இல்ல, என் தலைவிதி, அதனால அவரோட சேர்ந்து வாழறேன்னு மனசுல இருக்கிறத கொட்டி இருக்காங்க ரஜிதா. அதை கேட்ட சிவகுமார், உனக்கு குடும்பம் குட்டி மட்டும் இல்லனா நான் இப்பவே உன்னை திருமணம் பண்ணிக்கவன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் ரஜிதாவோட மனசுக்குள்ள கணக்கில்லாம பட்டர்ஃப்ளைஸ் பறந்திருக்கு. மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகும் கூட சிவகுமார் சொன்னதையே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள அசை போட்டு பார்த்த ரஜிதா, நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டா சிவகுமாரோட சிறப்பா வாழலாம்னு மனக்கணக்கு போட்டிருக்காங்க. முதல்ல மகன்கள் கதையை முடிச்சிட்டு அடுத்து கணவர் கதையை முடிச்சிடலாம்னு கெச்சும் போட்டிருக்காங்க. அதனால கணவர் வேலைக்கு போன பிறகு டவல் தலையணை ரெண்டையும் வச்சு அமுக்கி பெத்த மகன்கள்னு கூட பார்க்காம மூச்சையே நிறுத்தி இருக்காங்க ரஜிதா. அடுத்து மகன்கள் தயிர் சாதம் சாப்பிட்டதாகவும் அதனால உயிர் போயிட்டதாகவும் நாடகத்தை அரங்கேற்றி இருக்காங்க. ஆனா ஆக்டிங் எல்லாம் 5 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லைங்கிறது டீச்சர் ரஜிதாவுக்கு அப்போ தெரியல. போலீசாரோட ஸ்பெஷல் விசாரணையில இருந்து விடுபட முடியாத ரஜிதாவை கைது செஞ்ச காவல்துறையினர் பள்ளி தோழிய உசுப்பேத்தி வேடிக்கை பார்த்த சிவகுமாரையும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு